ஒரு மழை இரவு. கிராமத்தின் எல்லையில் இருந்த பழைய பங்களாவில் யாரும் வாழ்வதில்லை. அந்த வீட்டில் பேய் இருக்கிறது என்று அனைவரும் நம்பினர். ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் அருண் என்ற இளைஞன் ஒரு இரவு அங்கே தங்க முடிவு செய்தான். நள்ளிரவு 12 மணி. மின்னல் மின்ன, இடியுடன் மழை கொட்டியது. திடீரென மேல் மாடியில் காலடி சத்தம் கேட்டது. அருண் பயந்தாலும், இது என் கற்பனைதான் என்று நினைத்து அமைதியாக இருந்தான். அப்போது காற்றே இல்லாத அறையில் மெழுகுவர்த்தி தானாக அணைந்தது. இருளில் ஒரு பெண்ணின் அழுகுரல் ஒலித்தது. அருண் நடுங்கியபடி கதவை திறக்க முயன்றான். ஆனால் கதவு நகரவில்லை. பின்னால் இருந்து குளிர்ந்த காற்று அவன் கழுத்தைத் தொட்டது. திரும்பி பார்த்தான். வெள்ளை சேலையில் இரத்தக் கண்களுடன் ஒரு பெண் நின்றாள். இந்த வீட்டை விட்டு போ என்று அவள் மெதுவாக சொன்னாள். அடுத்த கணமே அருண் மயங்கி விழுந்தான். காலை அவனை வீட்டின் முன் கிராம மக்கள் கண்டனர். ஆனால் அந்த பங்களாவின் உள்ளே யாரும் இல்லை. அதன் பிறகு அந்த வீட்டை யாரும் நெருங்கவில்லை. இன்றும் மழை இரவுகளில் அந்த பெண்ணின் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.